மாஸ்டர் மூவி எந்தெந்த சீனில் எந்தெந்த படத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க நான் மாஸ்டர் படம் பார்க்கும்போது எனக்கு எந்தெந்த படம்னு ஞாபகம் வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டு என் ஹாபீஸ் 5.3 யூடியூப் சேனல். வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மாஸ்டர் மூவியில் 30 மினிட் காலேஜ் சீன் தான் ஓடும். அதுக்கப்புறம் காலேஜ் சீனை தவிர சீர்திருத்த பள்ளிக்கு போகிற மாதிரி வில்லனை சந்திக்கிற மாதிரி ட்ராக் மாறி போய்விடும் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் சீனை காமிக்க மாட்டாங்க. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சா கமல் நடித்த நம்மவர் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. மாஸ்டர் மூவியில் காலேஜ் சீன் அப்போ எலெக்ஷன் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு பார்கவு தோத்த மாதிரி சவிதா ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கலவரம் நடக்கும். நம்மவர் படத்துலையும் காலேஜ் சீன் அப்போ எலெக்ஷன் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு கரண் தோத்துருவாரு, ஒரு பொண்ணு ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கலவரம் நடக்கும். மாஸ்டர் படத்தில் எப்படி சாந்தனு அரசியல்வாதி பையனா இருப்பாரோ அதே மாதிரி நம்மவர் மூவிலையும் கரண் அந்த காலேஜில் கோ-ஃபவுண்டரோட பையனா இருப்பாரு. மாஸ்டர் மூவியில் எப்படி ஜான் துரைராஜை ஜேடின்னு கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி நம்மவர் மூவிலையும் கமல் பேர் செல்வமாக இருக்கும். செல்வத்தையும் விபின்னு தான் கூப்பிடுவாங்க. மாஸ்டர் மூவியில் ஜேடியை ஸ்டாஃபுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிடிக்காதோ அதே மாதிரி நம்மவர் படத்துலையும் விபியை ஸ்டாஃபுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிடிக்காது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மாஸ்டர் மூவியில் எப்படி ஒரு லெக்சர் ஹீரோவை லவ் பண்ணுவாரோ நம்மவர் படத்துலையும் ஹீரோயினான ஒரு லெக்சர் தான், அதாவது கௌதமி தான் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்க விபியை லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாஸ்டர் மூவியில் 30 மினிட்டுக்கு நம்மவர் மூவி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. மாஸ்டர் படத்தில் ஒரு ஷாட்டில் ட்ரெயினில் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இந்த சீனு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா போக்கரி மூவியில் அசீனுக்காக ட்ரெயினில் சண்டை போடுற மாதிரி இருக்கும். மாஸ்டர் மூவியில் விஜய் ஒரு குடிகாரராக இருப்பார். அதுக்கப்புறம் அதற்கான ரீசனை கேட்டால் சொல்லியிருக்க மாட்டார். இந்த படத்தில் குட்டி குட்டி லவ் ஸ்டோரியாக சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் குடிச்சிருப்பாரோ, ஆனால் அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் நாசர் ஒரு ப்ரொஃபஸர் இறந்து போனதுனால குடிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லுவார். ஒரு ஹீரோ குடிக்கிற மாதிரி காமிச்ச மாதிரி எந்த படத்தில் பார்த்துருக்குறோம் அப்படின்னு யோசிச்சா விஜய் ஆண்டனி நடித்து வெளிவந்த திரைப்படம் அண்ணாதுரை. அதில் அண்ணாதுரை படத்தில் அண்ணாதுரையும் தம்பிதுரைன்னு விஜய் ஆண்டனி தான் 2 ரோலையுமே பண்ணியிருப்பார். அப்போ அண்ணாதுரைங்கிற கேரக்டர் விஜய் ஆண்டனி குடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் செகண்ட் ஹாஃபில் திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சேம் தான் மாஸ்டர் மூவிலையும் நடக்கும். லவ் ஸ்டோரி சொல்லுவார், ட்ரிங்க்ஸ் அடிப்பார், செகண்ட் ஹாஃபில் திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாரு. மாஸ்டர் மூவியில் ரவுடி எல்லாரையும் பஸ்லையும் ட்ரெயின்லையும் ஃபைட் பண்ணிட்டு அடிச்சு போட்டு ட்ரெயினில் இருந்து ஸ்டைலாக வெளியில் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்டை எங்கேயோ பார்த்துருக்குற மாதிரி இருக்குதே அப்படின்னு பார்த்தா ஆதி மூவிலையும் வில்லனை அடிச்சு போட்டு ஸ்டைலாக அதே மாதிரி ஓடி வருவார். மாஸ்டர் மூவியில் ஒரு சீனில் விஜய்க்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வில்லன் கொல்ற மாதிரி இருக்கும். இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா இவர் நடித்த துப்பாக்கி படம் தான் ஞாபகம் வரும். துப்பாக்கி படத்தில் ஒரு சீனில் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வில்லன் விஜய்க்கு கால் பண்ணுவார், 1 2 3ன்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆளாக காலியாகிற மாதிரி துப்பாக்கி படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் மாஸ்டர் மூவிலையும் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொல்ற மாதிரி இருக்கும். இந்த சீனை பார்க்கும்போது எக்ஸாக்ட்லியாக நமக்கு துப்பாக்கி படம் தான் ஞாபகம் வரும். விஜயோட இன்ட்ரோ சீன்ல ஆட்டோல இருந்து குதிச்சு போவார். இந்த ஷாட்டை இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னு யோசிச்சா சிவகாசி படத்தில் பிரகாஷ்ராஜுக்கு முன்னாடி நிற்கணும். அப்போ இந்த மாதிரி தான் ஆட்டோல இருந்து குதிக்கிற மாதிரி சீன் இருக்கும். மாஸ்டர் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விஜய் குடியும் கொண்டாட்டம் ஜாலியாகவும் இருப்பார். செகண்ட் ஹாஃபில் குடியை நிப்பாட்டிட்டு நல்லவராக மாறுவது போல் காமிச்சிருப்பாங்க. அதாவது மாஸ்டர் படத்தில் ஒரு சீன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் விஜய் திருந்துவார். இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி வேறு எந்த படத்துலையாவது நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா இவருடைய படத்திலேயே ஒரு 2-3 படத்தில் பார்த்துருக்கலாம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தா ஜில்லா மூவியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போய்கிட்டு இருக்கும். அதே செகண்ட் ஹாஃபில் போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் நடுவில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த சிலிண்டர் வெடித்து குழந்தைங்க சாகுற மாதிரி இருக்கும். அப்போ தான் விஜய் நல்லவராக மாறுறாரு. இது ஜில்லா படத்தோட கதை.
சர்க்கார் படத்துலையும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மில்லியனராக வந்து வருவார், செகண்ட் ஹாஃபும் மக்களோட மக்களாக வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இடையில ஒரே ஒரு சீன் கதையை வந்து திருப்பி போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. மாஸ்டர் படத்தில் இந்த சீனில் விஜய் எழுப்புவதற்காக வந்து வாத்தி கமிங் சாங் வந்து போடுறதுக்காக ட்ரம் செட் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவ்வளோ சவுண்டுலையும் எந்திரிக்காமல் கையை காலை மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷாட்டு எது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா வேலாயுதம் படத்தில் திருவிழா பாட்டு ஒன்று வரும். அப்போ விஜய் வந்து ஃபஸ்ட்டே டான்ஸ் பண்ணியிருக்க மாட்டார், கையை காலை மட்டும்தான் ஆடுற மாதிரி இருக்கும். அடுத்து தான் வந்து டான்ஸ் பண்ணுவார். மாஸ்டர் மூவிலையும் கபடி விளையாடுவாங்க. அப்போ நமக்கு கண்ணை மூடிட்டு கில்லி படம் தான் ஞாபகம் வரும். வாத்தி கமிங் பாட்டில் ஒரு சீனில் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஷாட் இருக்கும். இந்த ஷாட்டு இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தா கில்லி படத்தில் விஜயோட இன்ட்ரோல சேம் ஷாட்டு இருக்கும். ஒரு படம்னு எடுத்தாலே வில்லனா போட்டு தள்ளிட்டு ஹீரோவை மாசா காட்டுறது தான் நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய வழக்கம். இந்த மாதிரி சீனும் இந்த படத்தில் இருந்தாலும் இந்த படத்தில் சீர்திருத்த சிறுவர்களை வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களும் வந்து கிரிமினல்ஸ் தான். விஜய் வந்து கிரிமினல்ஸை பேச்சாலே திருத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வேறு எந்த படத்தில் கிரிமினல்ஸை வந்து பேச்சால திருத்துவாங்கன்னு அப்படின்னு பார்த்தா விஜய் நடித்த திருமலை படத்தில் லாஸ்ட் சீனில் வில்லனான அரசு கிட்ட ஃபைட் பண்ணாமல் பேசியே திருத்திருப்பாரு. அந்த மெத்தடை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாரு. மாஸ்டர் மூவியில் விஜய் ஒரு சீனில் கையை சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஷாட்டு இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா கில்லி படத்தில் கபடி ஆடும்போதும் சரி, ஃபைட் சீன்லையும் சரி, கை விரலை அடிக்கடி சுற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டைலை தான் இந்த படத்துலையும் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோடைய மைய கதை வந்து திமிரு பிடிச்சவன் படத்துல இருந்து தான் எடுத்திருக்கிற மாதிரி இருக்கும். இந்த திமிரு பிடிச்சவன் கதையை வந்து மாஸ்டரா திட்டி வச்சிருப்பாங்க. மாஸ்டர் மூவில 2 சீன்ல பபிள் காம் வந்து ஸ்டைலா தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துல பார்த்துருக்குறோமே அப்படின்னு யோசிச்சா தெரி படத்துலையும் இந்த ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. காலேஜ் கேம்பஸுக்குள்ள ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதுல விஜயோட தலையில பாட்டில் வச்சு அடிக்கிற மாதிரி சீன் இருக்கும். இந்த ஷாட்டை இதுக்கு முன்னாடி எந்த படத்துல பார்த்துருக்குறோம் அப்படின்னு யோசிச்சா மெர்சல் படத்துல பிளாஷ்பேக் சீன்ல அப்பா விஜய இப்படிதான் பாட்டில் வச்சு அடிப்பாங்க. மாஸ்டர் மூவியில் கபடி விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பஞ்ச் டைலாக்லாம் விஜய் பேசியிருப்பாரு. அப்போ கையில் ஒட்டி இருக்கிற மண்ணை வந்து ஸ்டைலாக ஊதி விடுற மாதிரி சீன் இருக்கும். இந்த சீனை இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தா சர்க்கார் மூவியில் ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி தான் மண்ணை ஊதி விடுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. மாஸ்டர் மூவியில் விஜய் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ள வரும்போது கையை 2 விரிச்சு வச்சு நீட்டிக்கிட்டே உள்ள வருவார். இதுக்கு முன்னாடி இந்த சீனை எந்த படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தா சர்க்கார் மூவிலையும் இந்த மாதிரி தான் சபைக்கு உள்ள வரும்போது கையை 2 விரிச்சு வச்சு நீட்டிக்கிட்டே உள்ள வருவார். குட்டி ஸ்டோரி பாட்டில் ஒரு சீனில் சிரித்து வெக்கப்பட்டு கையால் கண்ணை மூடுற மாதிரி இருக்கும். இந்த சீனை இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தா மெர்சல் மூவியில் இன்ட்ரோ சாங்கில் வெறித்தனம் சாங் இருக்கும். அந்த சீனில் இருந்து தான் இந்த சீனையும் காப்பி பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ சீன்ஸை வந்து காப்பி அடித்தாலும் பழைய படத்துலேருந்து எடுத்துருக்கலாம். புது படமாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்துலேருந்து எடுத்ததுனால ஈஸியாக நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன்.